ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் டிபிஎஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இம்பார்ட்டன்ட் ஆஃப் கேண்டில் அண்ட் இட்ஸ் இண்டிகேஷன். இந்த தலைப்புக்கு கீழே நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் கேண்டில், நேம் அண்ட் சிம்பிள் ஆஃப் கேண்டில், டைப்ஸ் ஆஃப் இண்டிகேஷன், ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நேராக டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு டாபிக், பார்ட்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ். ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேண்டில் வந்து ரெண்டு வகை. ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டில், இன்னொன்று வந்து பியரிஷ் கேண்டில். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதில் புல்லிஷ் கேண்டிலில் வந்து ஓப்பன் கீழே ஆகும், கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். பியரிஷ் கேண்டிலில் மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கிற இதுக்கு பேர் வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா விக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேடோ, இந்த விக்கு எதுக்கு ஆகுது, எதுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி என்ன ஆகுது, கீழே போகுது. கீழே போனால் சிவப்பு கலராக வரும். இங்கே போய் சிவப்பு கலர் பாடி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்தவுடனே பையர்ஸ் வந்து ப்ரெஷரை போட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பண்ண உங்களுக்கு வந்து ஷேடோ வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த ஓப்பன் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் பாடி ஃபார்ம் ஆகி மேலே 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 இது வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துக்கு போன உடனே இங்கே வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர்ஸை போட்டு அப்படியே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தான் மேலே விக்கா ஃபார்ம் ஆகும்பொழுது அது வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பை செல்லராகவும், கீழே விக்கா ஃபார்ம் ஆகும்போது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பை பையர்ஸாகவும் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பை செல்லர், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பை பையர்ஸ்ன்றது போத் இந்த புல்லிஸுக்கும் பியரிஷ் கேண்டிலுக்கும் காமன், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் இங்கே மேலே ஆகுது. பியரிஷ் கேண்டிலில் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டு. இங்கே என்ன க்ரீன் பாடி கிடச்சிருக்குமா, இங்கே என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி இந்த க்ரீனாக ஃபார்ம் ஆன பாடி எல்லாம் வந்து ஓப்பன் இடத்துக்கு வந்த உடனே டச் பண்ணி ஓப்பன் எடுத்து வந்த உடனே இந்த இடம் ஃபுல்லாக விற்காம மாறிடுது. இந்த ஓப்பன் இடத்துல வந்து கீழே வர 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 உங்களுக்கு வந்துட்டு ரெட் பாடி ஃபார்ம் ஆகி இங்கே வரைக்கும் ரெட் பாடி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே பையர்ஸ் ப்ரெஷரை கொடுத்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனை கிரியேட் பண்ணும்போது இது மேலே போக ஆரம்பிக்குது. மேலே போய் இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த விக்கு யாரால் உருவாக்கப்பட்டது, இங்கே உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பையர்ஸோட ப்ரெஷரால் உருவாக்கப்பட்டது. இந்த விக்கு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸால் உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ். கேண்டில்ஸில் 4 பார்ட் இருக்கும். ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், ஹை இருக்கும், லோ இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் அண்டு சிம்பிள் ஆஃப் கேண்டில்ஸ். இதில் மொத்தம் நான் வந்து 13 வகையான கேண்டில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கே இருக்காது, ஃபுல் பாடி மாத்திரம்தான் இருக்கும். பியரிஷ்லையும் சரி புல்லிஷ்லையும் சரி. இந்த மாதிரி கேண்டில்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா மரபூசு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த 3 எடுத்துப்போம். இந்த 3 கேண்டிலுக்கு என்னென்ன பேருன்னு நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். மேலேயும் கீழேயும் விக்கு, சின்ன பாடி, மேலேயும் கீழேயும் விக்கு, அதே மாதிரி சின்ன சின்ன பாடி. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டாப். இப்போ இது க்ரீனில் இருந்ததுன்னா புல்லி ஸ்பின்னிங் டாப், இது ரெட்டில் இருந்ததுன்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டோஜின்னு சொல்லுவாங்க. அதே டோஜியில் இந்த இந்த லெக் மாதிரி இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷன், இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன், அதே மாதிரி லோவர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன், அப்பர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன்,
இந்த 2 ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து ஒரு லெக் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் லெக்டு டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது டி ஷேப்பில் இருக்கும். ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸோட ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு பேர் டிராகன் பிளே டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சுத்தியல் மாதிரி இருக்கும். அது வந்து க்ரீனில் இருந்ததுன்னா புல்லிஸ் ஹேமர், ரெட்டில் இருந்ததுன்னா பேரிஸ் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஹேமரை திரும்பி போட்டால் என்னது இன்வெர்டட் ஹேமர். அதே தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஷேடோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்துட்டு பையர்ஸோட ப்ரைஸ் ரிஜெக்ஷனை காட்டுது. அதே வந்து செல்லர்ஸோட ப்ரைஸ் ரிஜெக்ஷனை காமிச்சு ஒரு இன்வெர்டட் சுற்றில தலையில் கவுத்து வச்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் விழுகின மாதிரி இருக்கும். விழுகின மாதிரி இருக்கிறது பேர் வந்து என்கல்ஃபிங். ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு க்ரீன் கேண்டில் வந்து முழுங்கிருக்குன்னா வந்துட்டு அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம டிராகன் ஃப்ளை பார்த்தோமா இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே பையர்ஸோட ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இங்கே வந்து செல்லர்ஸோட ப்ரைஸ் ரிஜெக்ஷன். கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குதுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு கிரேவி ஸ்டோன். அதாவது வந்து டிராகன் ஃப்ளையோட அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் தான் வந்துட்டு கிராவி ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே சுற்றி தான். சுற்றியை வந்துட்டு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் ஹேங்கிங் மேன் சொல்கிறாங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர் மாதிரியே வந்துட்டு புல்லிஸாகவும் பேரிஸாகவும் இருந்தால் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்த்தோம்னா அதில் என்ன ரெட்டை வந்துட்டு க்ரீன் வந்து ஒழுங்கிருக்கும். அதே வந்து அதே மாதிரி வந்து க்ரீனை வந்து ரெட்டு முழுங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் முடிஞ்சிருக்கு. எப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு கேண்டில் பக்கத்தில் வந்து அதை விழுங்குற மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்னிங் ஸ்டார் பார்த்தோம். மார்னிங் ஸ்டாருக்கும் ஈவினிங் ஸ்டாருக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ரெட் கேண்டில் டோஜி ஒரு க்ரீன் கேண்டில் இருந்ததுன்னா மார்னிங், அதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் டோஜி ஒரு ரெட் கேண்டில் இருந்ததுன்னா அது வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, மொத்தம் வந்து 13 கேண்டில். இந்த 13 கேண்டிலும் உங்களுக்கு வந்து தெரிகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் சார்ட்டில் நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 13 கேண்டிலை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா. இப்போ 13 கேண்டில் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த 13 கேண்டிலில் எதெல்லாம் வந்துட்டு சிங்கிள், எதெல்லாம் டபுள், எதெல்லாம் ட்ரிபிள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப், லாங் லெக்டு டோஜி, டிராகன் ஃப்ளை, ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், கிரேவி ஸ்டோன் டோஜி, ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன், சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹேமருக்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டோ இல்லை லாங்கோ போகலாம். பட் இந்த என்கல்ஃபிங்கிறதுக்கு வரும்போது வந்து உங்களுக்கு 2 கேண்டில் கண்டிப்பாக வந்துட்டு தேவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் முடிஞ்சிருக்கணும். 2 கேண்டில் வச்சு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன். 3 கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மார்னிங் ஸ்டாரும் ஈவினிங் ஸ்டாரும் 3 கேண்டில் கன்ஃபர்மேஷன். அதாவது 3 கேண்டில் தேவைப்படும் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. அதாவது அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. மார்னிங் ஸ்டார்னால் வந்துட்டு ஒரு ரெட்டு, ஒரு டோஜி, ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்போது இந்த 3 கேண்டிலையும் வச்சு தான் நீங்கள் வந்து அது மார்னிங் ஸ்டாரா இல்லை ஈவினிங் ஸ்டாரான்றது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த அவுட் ஆஃப் 13 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா 9 கேண்டில் வந்து சிங்கிள் கேண்டில் வச்சு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம். என்கல்ஃபிங்கும் ஈவினிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டாரும் நீங்கள் வந்து 2, 3 என்கல்ஃபிங்னா 2 கேண்டில் வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாருக்கு வந்து 3 கேண்டில் வச்சு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இண்டிகேஷன், இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மேலே பார்த்த அந்த 13 கேண்டில்ஸும் எந்த மாதிரி இண்டிகேஷனை வந்து கொடுக்கும் மார்க்கெட்டில் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்த 13 வந்து நான் 3 குழுக்களாக வந்து பிரிச்சிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து 3, இந்த 3 இண்டிகேட்டரை வந்து ஒரு இண்டிகேஷனுக்காக நான் பிரிக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்பும் லாங் லிக்விட் டோஜியும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து நியூட்ரல் இண்டிகேஷனை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது? நியூட்ரல் இண்டிகேஷன் பார்த்துட்டீங்க, அது பாட்டமில் வருது இல்லை டாப்பில் வருது, அது நமக்கு மேட்ரு கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து கலரும் மேட்ரு கிடையாது. ஸ்பின்னிங் டாப் வந்து புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பாகவும் இருக்கலாம், இல்லை பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பாகவும் இருக்கலாம். அது கீழே வந்திருக்கலாம், மேலே வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னது நியூட்ரல்னு சொல்லிட்டோம். அதை வந்துட்டு அப் ட்ரெண்ட்லேயே இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ரல் இண்டிகேஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மறுவோஜு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபுல் வால்யூமோடு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில், சப்போஸ் ஒரு அப் ட்ரெண்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு அப் ட்ரெண்டுன்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப் ட்ரெண்டில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லை லாங் லெக்டு டோஜியோ ஃபார்ம் ஆகிடுச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்பின்னிங் டாப்பும் லாங் லெக்டு டோஜி வந்துட்டு ஒரு நியூட்ரல் இண்டிகேஷன். இங்கே நியூட்ரலாக ஒரு இண்டிகேஷன், மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே வருமானு தெரியாத ஒரு நியூட்ரல் இண்டிகேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த ஸ்பின்னிங் டாப்பு லாங் லெக்டு டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபோஜு, புல்லிஸ் மறுபோஜு, பச்சை கலரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து புல்லிஸ் மறுபோஜு ஃபார்ம் ஆகிடுச்சு. 1, 2 அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது என்ன இண்டிகேட்டர்னா வந்துட்டு ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது, அப் ட்ரெண்டே வந்து கண்டினியூ ஆகுதுன்றது அர்த்தம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது, ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு, லாங் டோஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரெண்டும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பியரிஸில் வந்துட்டு மறுபோசு சிவப்பு கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு நியூட்ரல் இண்டிகேட்டர் ஃபாலோடு பை த நியூட்ரல் இண்டிகேட்டர். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், மறுபோசு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ட்ரெண்டை வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம், அப் ட்ரெண்டா இல்லை வந்து டவுன் ட்ரெண்டான்னு. யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் ஆகட்டும், லாங் லெக்டு டோஜி ஆகட்டும், எங்கே வந்து மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பக்கத்துலையும். இப்போ அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ட் பக்கத்தில், டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா வந்துட்டு சப்போர்ட் பக்கத்தில். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பக்கத்தில், சப்போர்ட் பக்கத்தில் இந்த மாதிரி நியூட்ரல் இண்டிகேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்துட்டு அதுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்குன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இந்த 5 கேண்டிலோட இண்டிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். டிராகன் ஃப்ளை, ஹேமரு, இன்வெர்டட் ஹேமரு, புல்லிஸ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார். இந்த 5 கேண்டில்ஸோட இண்டிகேஷனுமே பார்த்தீங்கன்னா புல்லிஸ் இண்டிகேஷன். சரிங்களா? இந்த 5 கேண்டில்ஸுமே எங்கே ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா பாட்டமில். ஏன்னா புல்லிஸ்னால் வந்துட்டு எங்கே இருந்து பாட்டம்னா பாட்டத்தில் என்ன, பாட்டம் பக்கத்தில் என்ன இருக்கும், சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் பக்கத்தில் ஒரு டவுன் ட்ரெண்டு வந்துக்கிட்டே இருக்குது, கீழே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சப்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த 5 கேண்டில்ஸில் ஏதாவது ஒரு கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 கொடுக்கலாம், சம்டைம்ஸ் 2 கொடுக்கலாம்,
அந்த மாதிரி 1 ஆர் 2 இண்டிகேஷன் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இதுலேருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலேருந்து வந்துட்டு இருக்க டவுன் ட்ரெண்டு நியர் சப்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹேமரு ஃபாலோடு பை வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹேமரோ இல்லை ட்ராகன் ஃப்ளையோ ஃபார்ம் ஆகுதுன்னா வந்துட்டு அது எதை இண்டிகேட் பண்ணும்? புல்லிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத குறிக்கும். இப்போ நமக்கு வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு தேவை. என்னது? மறுபோசு ஃபார்ம் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த இண்டிகேஷனுக்கு அப்புறம் ஒரு மறுபோசு ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகி சப்போஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு கேண்டில்ஸு, உடனே வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் மறுபோசு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு ஒரு லாங் போகலாம். அது வந்துட்டு பக்காவாக உங்களுக்கு வந்துட்டு அப் ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ பியரிஷ் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. இண்டிகேஷன் கிடச்சி அதுக்கப்புறம் எந்த மறுபோசமும் ஃபார்ம் ஆகலை. அப்படியே அதுக்கப்புறம் வந்துட்டு சிவப்பு கேண்டிலே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு அது வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆன இந்த இண்டிகேஷன் வந்துட்டு இன்வேலிட்ன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த 5 கிரேவி ஸ்டோன் டோஜி, ஹேங்கிங் மேனு, ஷூட்டிங் ஸ்டாரு, பியரிஸ் என்கல்ஃபிங், ஈவினிங் ஸ்டாரு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பியரிஸ்க்கான இண்டிகேஷன். ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் வந்துட்டு இங்கே பார்க்குற கிரேவி ஸ்டோன் டோஜியோ, ஹேங்கிங் மேனோ, ஷூட்டிங் ஸ்டாரோ, பியரிஸ் என்கல்ஃபிங்கோ இல்லை ஈவினிங் ஸ்டாரோ ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் அதோட வேல்யூ அதிகம். நமக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு இண்டிகேஷன் கேண்டில்னு சொல்லி நமக்கு தெரியும். என்ன இண்டிகேட் பண்ணுது? பியரிஸ் ஃபார்ம் ஆக போகுது, இல்லை பியரிஸ் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஒரு பியரிஸ் மறுபோசு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு மறுபோசு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஷார்ட் போயிடலாம். ஸ்ட்ரைட்டாகவே ஷார்ட் போயிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை பார்ப்போம், இது வேலை செஞ்சுருக்கா இல்லையான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24th டிசம்பர் 24th செப்டம்பர் 2020 இன்றைக்கான பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. டாப்பில் ஏற்கனவே தெரியும் பியரிஸ் இண்டிகேஷன் கேண்டில்ஸ்லாம் எங்கே ஃபார்மும் டாப்பில் தான் ஃபார்ம் ஆகும். டாப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹேங்கிங் மேன் இருக்குது, கிரேவி ஸ்டோன் இருக்குது. 3 இண்டிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு டாப்பில். ஃபாலோடு பை பக்காவாக ஒரு பியரிஸ் மறுபூசு ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்போ வந்துட்டு இந்த ஹேங்கிங் மேனோட ஷேடோவை இந்த மறுபோசு கட் பண்ணுதோ அதுதான் என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் தாராளமாக என்ட்ரி போகலாம். யூ கெட் அ ப்ராஃபிட். யூ கெட் அ மினிமம் ப்ராஃபிட், நோ டவுட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். எதுக்குன்னா இந்த கேண்டில்ஸோட இண்டிகேஷன் வித் கன்ஃபர்மேஷனுக்கு. இப்போ இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும், ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஆகும்ட்டு. இந்த 3 இண்டிகேஷனும் கிடச்சி ஃபர்தராக உங்களுக்கு மறுபோசு ஃபார்ம் ஆகாமல் மேலே வாக்கில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த 3 இண்டிகேஷனுமே வந்து இன்வேல்ட் ஆகிடும். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெண்டு கண்டினியூஷனுக்கான இண்டிகேஷன் ஆகிடும். இப்போ ட்ராப் எப்படி நடக்குன்றதை பாருங்கள். 3 வேலிடான இண்டிகேஷன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபாலோட் பை மறுபோசு பியரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம் ஆன மறுபோசு கேண்டிலில் அடுத்த கேண்டிலோ ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில். இந்த 3 க்ரீன் கேண்டில் இல்லைன்னா ஒரே க்ரீன் கேண்டிலாக எப்போ வந்து இந்த மறுபோசுவோட கேண்டிலோட ஓப்பனை கட் பண்ணுதோ இட்ஸ் வெரி கிளியர் இண்டிகேஷன் ட்ராப்பு. ஸோ இம்மீடியட்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நீங்கள் என்ட்ரியே ஆகணும். ஸ்டாப் லாஸ் வந்து
முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி மேலே போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸ்டாப் லாஸை குறைச்சி நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் கூட வெளியே வந்துடலாம். அது வந்து கிளியரான இண்டிகேஷன் எதுக்குன்னா ட்ராப்புக்கு. ஸோ இந்த 13 கேண்டில்ஸோட இண்டிகேஷனையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா, ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த இண்டிகேஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். பட் இது ஒன்று மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேண்டில் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேஷன் எல்லாமே தெரியுது, வாட் எவர் த கேஸு, ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ். ஸ்டாப் லாஸ் போட்டு எந்த ட்ரேட் வேணாலும் எடுங்க, உங்கள் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.